என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் கிளம்பணும். பொட்டி வச்சிட்ருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொட்டி வச்சாச்சு. ஒரு அரைக்கு அப்படின்ற மாதிரி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்க. சும்மா வந்தப்பா. சரி, என்ன மிஸ் பண்ணுவீங்களா? நிஜமா நான் தான் உங்களை மிஸ் பண்றேன். 10 மணி ஆகுது, இன்னும் 30 மினிட்ஸ் இருக்கு. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வாங்க. வணக்கம். ஸோ மணி வந்து 9 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், 9:15. என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் கிளம்பணும். ஸோ சதீஷ்க்கு வந்துட்டு தக்காளி தொக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து இது பண்ணி வச்சாச்சு. 3 இது வத்த குழம்பு பேஸ்ட்டு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்க, இது சாம்பார், இது ரசம், இது வத்த குழம்பு, இது பொரியல், அந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. கீழே மாவு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கரை தானேப்பா? கரையா காராவா? ஓகே, தனுஷுடைய மூவி சூப்பராக இருக்கு படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ எங்கே பாருங்க யார் இங்கே இருக்காங்க. சான்விக்காக நாங்கள் இங்கே பாருங்க, நேற்று வந்து பெரிய போன், இன்னைக்கு பெரிய போன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ட்ரீட் மாதிரி கிளம்பும் போது. அப்புறம் சிக்கன் ட்ரீட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொம்மை வேறு வாங்கியிருக்கேன், பாவம் குழந்தை. அதனால் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 2 நாளைக்காக நல்லா தொக்கா வரட்டும். அட்லீஸ்ட் இருக்க இட்லி தோசைக்காவது யூஸ் ஆகும் ஒரு நாளைக்கு. அது தவிர நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். இது வாங்க. மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா அவியலும் வத்த குழம்பு வடை பண்ணி சாப்பிட்டாச்சு. வத்த குழம்பு தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். மீதி ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வாங்கினது, சதீஷ்காக பண்ணது. அவியல் சும்மா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்துச்சா, அதனால் அதை வந்து தொட்டுக்க மாதிரி பண்ணியாச்சு. படம் செம்மையாக இருக்குது. எப்படி மாம்ஸ் இருக்கு படம்? சூப்பர் த்ரில்லிங், லிட்ரலி அல்டிமேட் மூவி. பாருங்க, எங்களுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ரெடி. பொட்டி, லேப்டாப், பேகு, இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் ஏற்றணும் காரில். அவ்வளோதான், அதுதான் வேலை. பொட்டி வச்சிட்ருக்கோம். கிளிம்சஸாக தான் வரும் வீடியோ, ஏன்னா என்னால் தொடர்ந்து எடுக்க முடியல. தக்காளி தொக்கு முடிஞ்சது. மாம்ஸ் மூடல, சும்மா இருப்பா. அவ்வளோதான். ஸோ அதை கிளியர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இதில் அதில் இருக்கிறது அது சான்வியோடைய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மிடில் சீட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ தான். ஆமாம், நாங்கள் ஏற்கனவே ஒரு நாள் இல்லை, இன்னும் ஒரு குட்டி பொட்டி இருக்குது, அதை கடைசியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஏற்கனவே ஒரு நாள் நாங்கள் வந்துட்டு செக் பண்ணிட்டோம், நமக்கு பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து ட்ரையல் அண்ட் எரர். இன்னைக்கு பார்ப்போம், அண்ட் ஹோப்ஃபுல்லி பத்திரும்னு நினைக்கிறேன். சான்வியோடைய பெல்ட் அது வேணும், எடுங்க. ஸோ எஸ், அன்னைக்கு நம்ம எப்படி வச்சோம்? இது மூடுமா? ஓகே, பார்ப்போம். மூடிச்சு. இப்போ இது மட்டும்தான் பாக்கி. எனக்கு தெரிஞ்சு இது பத்துமான்றது தெரியலையே. ஆமாம்மா, 3 பொட்டி இதில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்மால் பொட்டி அங்கே வச்சிட்டோம். இது இன்னொரு ஸ்மால் பொட்டியை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னடா, இன்னொரு குட்டி பொட்டி வந்து எப்படியும் சான்வியை மடியில் தான் உட்காந்துட்டு வருவா, அதனால் நடுவில் வச்சாச்சு. இவங்க 2 பேருக்கு நடுவில். அவ்வளோதான். நோ, கரெக்டு. இல்லை, அவ்வளோதான். சூப்பர். எல்லா பொட்டியும் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. என்னாச்சு? நம்ம சீட்டை இது பண்ணோம், அவ்வளோதான். சூப்பர், பர்ஃபெக்ட். வேணாம்ப்பா, விட்டுருங்கப்பா. கரெக்டாக தான்ப்பா இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் போதும்ப்பா.
ஃப்ராங்க்கு மூடலை யா. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொட்டி வச்சாச்சு, முடிஞ்சிச்சு, எல்லா பொட்டியும் வச்சாச்சு. ஸோ டன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மணி வந்து 7:20 ஆகுது. ஸோ நைட்டு வந்து லேட் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்புறம் இதை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு. இது சூடாக இருந்ததுனால ஃப்ரிட்ஜில் வைக்கல. இப்போ அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும். சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி. ஸோ இதை வந்து பேக் பண்ணிடணும். இது இருக்குது, இது வந்து நமக்கு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலைக்கேற்ற மாதிரி தனித்தனியாக இது வச்சுருக்கேன். அது என்ன பாக்ஸஸ்ஸு. ஸோ கரெக்டாக வந்து ஒரு வேலைக்கு அப்படின்ற மாதிரி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலாக ஸ்கூல் டிஃபன் பாக்ஸஸ் தான். ஸோ இப்போ தான் ஸ்கூல் இல்லைல்ல, ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு நிறைய பாக்ஸஸ் மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா அவருக்கு சட்னி அப்படின்னு சொல்லி தெரியும். இதே மாதிரி பாக்ஸஸ் எங்கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் ஒரே பாக்ஸஸாக வைக்கலாம் அப்படின்னு குட்டி குட்டி பாக்ஸஸில். சரி, ஓகேங்க, வச்சுட்டு இப்போ வந்து லன்ச்சு பண்ணிவிட்டு அடுப்பை க்ளீன் பண்ணலான் இருக்கேன். கரெக்டாக வந்து 10 மணி கிளம்பலான் இருக்கோம். கிரேஷும் சதீஷும் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில வந்து தண்ணி விட போயிருக்காங்க 2 பேரும் செடிங்களுக்கெலாம். அவ்வளோதான், 2 மாதத்துக்கு இந்த வியூ பார்க்க முடியாது. ஹாய் மாம்ஸ். செடிக்கு தண்ணியா? கிறிஷ்குட்டி எங்க? நேற்று வந்து புல்லெல்லாம் வெட்டியாச்சு சூப்பராக. இவர் தான் வெட்டி விட்டுட்டாரு. ஸோ சூப்பர் பாப்போ. நாளைக்கு மழை வருது, அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்ல. பார்த்தீங்களா, நான் இந்தியா போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு நான் செடியெலாம் வச்சுருக்கேன். முறைக்கிறாரு. குருவி சவுண்டு கேட்குதான்னு தெரியல. நல்லா எப்போவுமே டெய்லி காலையில் கேட்கும். ரெட் ராபின் இருக்குங்க, அது வந்து சவுண்ட். ஆக்சுவலி செடிங்கள்லாம் நான் மொத்தமாக கொஞ்சம் வச்சிடணும். ஸோ சதீஷ் வந்து செடிங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே போயிட்டு ஊற்ற முடியாது. ஆக்சுவலாக மிக்ஸி உடஞ்சிடுச்சிங்க, காமிக்கிறேன் பாருங்களேன். கப்ளர் போயிடுச்சு, பேட்டரியில் வச்சுருக்கேன். மிக்ஸி வந்து அந்த நடுவு இதை உடஞ்சி தூளாக போய்விட்டு. ஸோ அதனால் மேபி கப்ளர் வாங்கி போட்டால் போதும், புது மிக்ஸி வேண்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் போடுறது கப்ளராக. ஸோ மேபி அதை வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது மோட்டர் இன்னும் ஒர்க் ஆகுது. ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா, எல்லாம் க்ளீனாக கட் பண்ணிட்டாரு. ஸோ கட் பண்ணிட்டாலே ஃப்ரீயாக வாக் பண்ண முடியும். இல்லைனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், எதுனா பூச்சி பாம்பு அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு. டு பி ட்ரூ, இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணல. இருந்தாலும் ஒரு பயம்தான். எங்க ஹாய். நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வருது. அதுக்கப்புறம் மஞ்சள், இதையும் போட்டு வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சும்மா சூப்பராக இது இருக்குது. சும்மா வந்தேன்ப்பா. நம்ம அன்றைக்கி அதுக்குள்ளே போட்டோம் பார்த்திங்களா, என்னன்னு தெரிலன்னு கூட நான் சொன்னேன். அதெல்லாம் உருளைக்கிழங்கு. இன்னும் கீரை இவ்வளோ பெருசாக இருக்கு. வந்துச்சா? நீங்கள் வந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்ருங்க. சீரியஸ்லி வேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. காய்கறி இதுக்குன்னு போக தேவையில்ல மேம்ஸ். ஜஸ்ட்டு ஸ்குவாஷ் எடுத்து ஒரே ஒரு சாட்டே பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்ருங்கப்பா. பெப்பர் சால்ட் போட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அது ட்ரிப்பிங் டியூப்பில், அதனால தான் அப்படி இருக்குது. டியூப்பை மாற்றணும். இந்த காட்டு செடியுடைய தொல்லை தாங்க முடியலங்க. எவ்வளோ வாட்டி பிச்சு போட்டாலுமே வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பிச்சு போட்டுகிட்டே இருக்கோன்னுங்க, அது வந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து நட்டு வச்சாச்சு. ஃபுல்லாக அம்ராந்து தான் சூப்பராக வருது.
இது பீன்ஸு, ரெட் பீன்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓ சதீஷ் சொன்னார் பார்த்தீங்களா ஸ்குவாஷ் வருதுன்னு. இங்கே பாருங்கள் சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் பாலினேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பீஸ் இருக்குது. ஸோ பாலினேஷன்லாம் ப்ராப்ளமே இல்லை, டக்கு டக்குன்னு பாலினேட் ஆகிடுது. தக்காளி வருது, ஓக்ரா வருது, இதெல்லாம் நிறைய ஓக்ரா என்னென்னவோ வருதுங்க. வரட்டும், விளைச்சல் வந்ததுக்கப்புறம் சதீஷ் வந்து எடுத்துக்கிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் வருவோம்ல, திரும்ப பேக் வந்ததுக்கப்புறம் நமக்கும் யூஸ் ஆகும். சைடை வந்து சதீஷ் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. நேற்று வந்து பூ வந்து கொஞ்சோண்டு எடுத்து சாமிக்கு வச்சோம். இருங்களேன், நம்ம தலைவர் என்ன பண்ணாருன்னு நான் ஒன்று சொல்கிறேன். மேம் ஒரு கையை வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸி வாங்கினீங்கல்ல, ஆமாம், அது யாருக்காக வாங்கினீங்க? உனக்கு தான் மிக்ஸி போயிடுச்சுன்னு. அதனால இது என்ன தெரியுமாங்க ஒரு கதை. மிக்ஸி போயிடுச்சுன்னா இல்லை இல்லை, பொய் நம்பிடவே நம்பாதீங்க. என்ன தெரியுமாச்சு, மிக்ஸி நேற்று தான் போட்டது போச்சு. ஓகேங்களா, இவர் ஆர்டர் போட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டார். மேலே தண்ணி கொலகாரில் இருக்காரு. என்ன ஆச்சுன்னா காஸ்கோவில் ஆர்டர் போட்டார். நான் வந்து ஏதோ ஒரு ஐட்டம் நேற்று வந்து காஸ்கோவில் வந்து சீப்பராக பார்த்தேன். என்னடா இது சீப்பராக இருக்குது, ப்ரைஸ் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த காஸ்கோ ஆர்டரை வந்து ஆன்லைனில் போய் எடுக்கிறேன். ஒரு மிக்ஸி இருக்குது. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. அது வந்து என்னென்னா சாப்பர்லாம் இருந்தது, அந்த பீன்ஸு அது இதுன்னு பயங்கர அந்த வெஜிடபிள் சாப்பர்லாம் இருந்தது. எனக்கு ஒரு செகண்ட் வந்து ஒன்றும் புரியல. டே இந்த என்ன எங்கே பாருங்கள், இந்த ஆக்டிங் மட்டும் என்கிட்ட கொடுக்காதீங்க. வீட்டில் மிக்ஸி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் பிளெண்டருக்காகலாம் வாங்கலை, அந்த சாப்பருக்காக தான் வாங்கினார். அதனால யாருடா இது ஆர்டர் போட்டிருக்காங்க நம்ம அக்கௌண்ட்டில். நான் சொன்னேன் ஏ மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை காமிக்கிறேன். இவர் டிங்குன்னு என்ன பார்த்தாரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இந்த திருட்டு பையதான் இந்த வேலையை பார்த்துருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ ஒரு கேடினா டப்புன்னு வந்து நீ மிக்ஸி போயிடுச்சின்னு சொன்னலடி, அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. யோ மிக்ஸி நேற்று தான் போச்சு, நீங்கள் ஆர்டர் 3 நாளுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் மிக்ஸி நான் சொன்னதுனால தான் போனதுனால தான் நான் கேட்டதுனால தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன மிஸ் பண்ணுவீங்களா? என்ன இந்தியா போய் என்ன மறந்துடாதீங்க. என்ன நிஜமா நான் தான் உங்களை மிஸ் பண்றேன். தான் தினமும் கிட்ட இருக்கேன். மிஸ் பண்ண போறீங்களா இல்லையான்னு கால் பண்ணுங்க. இவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாருங்களேன். நாங்க சந்தோஷமா இருக்கேன். ஃப்ளைட்ல ஏறதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அட பாவி, இன்னும் நம்ம வாஷிங்டனே போல தரே டைம் இருக்கேன்னா இப்பவே வச்சிருவீங்க. அங்க இந்தியால இருந்து சொல்றேன். ஓகே, நல்லா ஜாலியாக இருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்க 2 மாதம்? தெரியல அம்மா, இதுவாக இருக்கும். என்னவா இருக்கும்? அப்படியே ஒரு இந்த இளையராஜாவோட சோக பாட்டெல்லாம் போட்டு, சத்தியமா இல்லைங்க, சாங்ஸ்லாம் போட்டு கேட்டு, சத்தியமா இல்லை, அப்படிலாம் இல்லை. இன்னும் பயப்புல ஜாலியாக இருப்பார். பகலில் ஆட்டம் இரவினில் தூக்கம். யா கிளம்பல. நான் கரெக்டாக 10 மணி ஆகுது, இன்னும் 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். நான்விக்கு வந்து டவுட்டு, என்னடா என்னை விட்டுட்டு கிளம்புறீங்களான்னு. இல்லை சாமி, நாங்கள் உன்னை விட்டுட்டு கிளம்பல. ஸோ நேற்று நாங்கள் வந்து காஸ்கோ போயிருந்தோங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன்ல. ஸோ அப்போ வந்து இந்த ட்ரெஸ் வாங்கினேன் நாளைக்கு போட்டுக்கிறதுக்காக. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருந்தது, ஸ்லீவ்ஸும் இருந்தது, ப்ளஸ் சூப்பராகவும் இருக்குது, காட்டன் வேறு. ஸோ கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பிரியாணி ரெடி, பன்னீர் பிரியாணி. ஆமாம்மா தானே நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணோம். 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பரான. இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து வேறு பாக்ஸில் மட்டும் போட்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து ஹோம்மேட் பன்னீர், அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இதுவாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் அவசரமாக பண்ண பன்னீர் பிரியாணி. ஸோ லைட்டாக தண்ணி அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணேன்னா கரெக்டாக போட்டேன். அப்புறம் கோகோனட் மில்க் இருந்ததா, ஸோ அது வந்து போட்டு விட்டுட்டேன். ஸோ அதனால் ஒரு இது அதிகமாகிடுச்சு. தட்ஸ் ஓகே, எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து வேறு ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ தட் மூடி போடுற இதில் அவ்வளோதான் நம்மளுடைய பன்னீர் பிரியாணி. இங்கே பாருங்கள்,
இங்கே வந்துட்டு ரைத்தா, இது வந்து முட்டை, அப்புறம் ஃப்ரிட்ஜில் தக்காளி தொக்கு எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜ் காலி, எம்டி. ஸோ தக்காளி தொக்கு வச்சு டன். ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான். இதை பாருங்கள், நல்லா பெரிய டப்பாவில் பிரியாணி எடுத்துக்கிட்டாச்சு. இங்க ஆயில் சண்டை ஓடிட்டு இருக்கு. நேத்து என்ன ஆச்சுன்னா, ஒரு சானு நீ தான் வர நீங்களே சொல்லுங்கப்பா, என்னாச்சு நேற்று என்னாச்சுன்னா, இந்த வீடியோவில் காமிக்கிறோம், ஆட் பண்ணுறோம் அந்த கிளிப்பை. 2 நாய்ங்க 2 பெரிய பெரிய நாய்ங்க நடுராத்திரியில் பார்த்தா அந்த செக்யூரிட்டியில் கேமராவில் அலர்ட் வந்துச்சு. there's some motion detected in your rear இதுன்ட்டு டெக்குன்ட்டு. போய் பார்த்தோன்னா கேமராவில் பார்த்தோன்னா 2 நரிங்க மாதிரி குடுக்குன்னு அப்படி இப்படி ஓடுது. பயந்துட்டாரு. ஏன்னா இந்த பழைய வீட்டில் யார்டு சின்னது தான், பின்னாடி இத்தனைக்கும் ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்தது. அங்கேயே ஒரு நரி வந்துச்சு. அதனால இவர் பயந்துட்டு இப்போ இங்கே ரொம்ப லோன்லியாக இருக்குல்ல, நரி தான் உங்களுக்கு எவ்வளோ பார்த்தா ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி ஒரு நாய் இல்லைப்பா. பார்த்தா 2 ஜெர்மன் ஷெப்பர்டு. ஒன்று நல்ல ஒரு மாதிரி அந்த டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் அந்த மாதிரி ஒன்று நார்மல் அந்த அல்சேஷன் மாதிரி இருக்குமே அந்த மாதிரி ஒயிட் அண்ட் ப்ரௌன் அந்த இது. அதுதான் இப்போ காலைல போய் பார்த்தா பெரிய இது ஒரு பூப்பு அந்த இதுதான் போயிட்டு இருக்கு. அந்த சாமி இல்லையே, என் கூட ஆய் போகவே இல்லையா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அணி ஏன் சைஸ்க்கு அதாவது அவன் ஏதோ சொல்றதுக்கு இல்ல, அதெல்லாம் அந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க. சானோ டவுன் டவுன். அந்த கப்ஸ் எல்லாம் கொடுங்க, வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க அந்த இது இருக்கு, அதனால ஸ்வேதா போன் அந்த பேரை வேற ஏன்டி சொன்ன. சோ கிளம்பியாச்சு. பெருமாள் வேண்டிக்கோங்க. யா எல்லாரும் வேண்டிக்கோங்கடா, நல்லபடியா இந்தியாவுக்கு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், சூப்பர். சாமி பார்த்தீங்கன்னா இங்கே என் மடியில் கீழே உட்காந்துட்டு இருக்கா, அப்புறம் மடியில் ஏறி உட்காந்துப்பா. ஸோ யா ஃபுல் பேக்டு. லாஸ்ட் ரோ மூடிட்டோம், சான்வி ரோ மூடிட்டோம். ஸோ அதனால் அவள் இங்கே இருக்கா. மேடம்க்கு கீழே முடியாது போல இருக்கு உட்காரத்துக்கு.